Hi friends, welcome to Chennai Food. இனிமேல் நம்ம Horlicks வாங்கணும்னா கடையில் போயிட்டு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாங்க. நம்ம வீட்டிலேயே குறைஞ்ச செலவில் ரொம்பவே ஆரோக்கியமான Horlicks எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹோம்மேட் Horlicks செய்யறதுக்காக பேனை சூடுபடுத்திக்கோங்க. நான் 50 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை லேசாக வறுத்துக்கலாம். நல்லா சூடாகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. பாதாம் இப்போ நல்லா வறுபட்டுடுச்சுங்க. நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அது லேசாக நம்ம சூடுபடுத்திக்கலாம். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா தனியாக அதை வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. இந்த சூட்லேயே நல்லா சூடாயிடும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த சூட்லேயே 2 பெரட்டி கொடுத்துடலாம். வறுத்த பாதாம் வேர்க்கடலை இது ரெண்டுத்தையும் நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். வறுத்த பாதாம் வேர்க்கடலை அந்த பேனையை நான் சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் வச்சுருக்கேங்க. நல்லா சூடாக இருக்குது. 100 கிராம் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு லேசாக நிறம் மாறணும், கருகக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் நல்லா வறுக்கணும். இந்த கோதுமை மாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும். கோதுமை மாவு நான் 5 நிமிஷமாக வறுத்துட்ருக்கேங்க. இப்போ நல்லா வாசனை வருது. கோதுமை மாவுடைய நிறம் பாருங்கள், லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி லேசாக நிறம் மாறினாலே போதும். இதை நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்த பாதாம் வேர்க்கடலை அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான் அது. 50 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வேண்டாம்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் வேர்க்கடலை சர்க்கரை இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. இதை நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவு இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட சேர்க்குறதுக்காக 50 கிராம் அளவுக்கு நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். 100 கிராம் நம்ம கோதுமை மாவு எடுத்தோம், அதனால் 50 கிராம் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அந்த ஃப்ளேவரே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூனில் கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நம்ம கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் ஈரம் இல்லாமல் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் போய்ட்டு ஹார்லிக்ஸை வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. வீட்டில் வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். காஃபி டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக காலை மாலை 2 வேளையும் குடிக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. இது பாலில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு குடிச்சே காட்டுறேன். நம்ம ரெடி பண்ண ஹார்லிக்ஸை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கண்ணாடி பாட்டிலில் மாற்றிருக்கேங்க. உங்கள் கிட்டக்க மூடி டைட்டாக இருக்கக்கூடிய டப்பா பாட்டில் இது மாதிரி எதில் வேணுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் காற்று போகக்கூடாது, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் கண்ணாடி கிளாஸ் தாங்க எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அவ்வளவு எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரை இனிப்பு தான் சேர்த்துருக்கோம். ஒயிட் சுகர் சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இனிப்பு சேர்க்கறதுக்காக நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேண்டானா நீங்கள் பனை வெல்லம் அதாவது கருப்பட்டி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு அந்த ஆஃப் சுகரே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் கலக்கிறதுக்கு பால் எவ்வளவு சூடு எடுப்பீங்களோ அந்த சூட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாலையே நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா காய்ச்சின பால் தான் இது. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹார்லிக்ஸை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லாவே திக்காக இருக்குது. நான் குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. நம்ம வீட்டிலே ரெடி பண்ண ஹார்லிக்ஸ்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. வீட்டுக்கு யாருனா கெஸ்ட்டு வந்தால் கூட கண்டிப்பாக அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளவு அருமையாக இருக்குது. இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்ன்றது நான் கூட எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பெரியவங்க வயசானவங்க கூட சாப்பிட்லாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இதை கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க. நம்ம கடையில் போயிட்டு அதிக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டிலேயே குறைஞ்ச செலவில் இந்த மாதிரி ஹார்லிக்ஸை ரெடி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற ரெசிபி எதையுமே நீங்கள் சாப்பிட்டு காட்ட மாட்டேன்றீங்க. அது எப்படி இருக்குதுன்னு தெரியல, நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அது சாப்பிட்டு காமிச்சா தானே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. உண்மையிலே நம்ம செய்யக்கூடிய ரெசிபி எல்லாமே நல்லா இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் சாப்பிட்லாம். ஏன்னா அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ரெசிபிஸ் தான் நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகவே நான் இந்த ஹார்லிக்ஸை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சேன். அது மட்டும் இல்லைங்க, ஹார்லிக்ஸ் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது நம்ம சாப்பிட்டா தானே தெரியும். அதை நான் சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. எனக்கு 100% திருப்தியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஹார்லிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். கையில் ஹார்லிக்ஸ் இருக்கிற வணக்கம் சொல்ல முடியல.